உலக நடப்புகள் வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இப்போ வந்து பார்க்கும்போது உள்ளூர் நடப்புகளையும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதுல குறிப்பா பார்க்கும்போது சமீபத்துல ஒரு தனியார் நிறுவனம் சாம்சங் அங்க நடந்த போராட்டங்கள் நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் சில எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனே பண்ணியிருக்காங்க சொல்ல போனா. அதை பத்தி கொஞ்சம் பேசலாம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. ஆக்சுவலாக ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எதேச்சியாக தான் பார்த்தேன். ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அதில் என்ன அப்படின்னா, பல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தமிழக முதல்வரோட கூட நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. என்ன இது திடீர்னு கம்யூனிஸ்டுகளோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்களேன்னு பார்க்கும்போது அதுக்கு கீழே இருந்த நியூஸை படித்தேன். ஏன்னா முதல்வருக்கு நன்றி, தமிழகத்தில் இந்த சாம்சங் பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டது, எல்லா தொழிலாளர்களும் திரும்பி வேலைக்கு சென்று விட்டனர் அப்படின்னு படித்தது. உடனே நமக்கு வந்து சும்மா இருக்க முடியாது இல்லையா, அதனால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க அதில் வந்து எனக்கு என்ன வந்ததுன்னா, மொத்தம் கிட்டத்தட்ட 1500 தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்கள வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்தது. அவங்க வேலைக்கு எடுத்துக்கல அதை, ஏன்னா அவங்க வெளியில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாம்சங்கினுடைய தொழிலாளர்கள் போராட்டம் வந்து யாராலேயோ தூண்டி விடப்பட்டு நடந்ததுன்னு தான் நம்ம போன இதுலேயும் பார்த்தோம். அது யாராலையும் இல்லை கிடையாது, கம்யூனிஸ்ட் டேரக்டா இன்வால்வ் ஆனாங்க. தொழிலாளர் சங்கம், அதாவது தொழிலாளர் சங்கம் அது உள்ள வந்தது. ஆக்சுவலி தொழிலாளர் சங்கம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அங்க வேலை செய்யாத ஒருத்தர் வந்து தலைவராக இருக்கணும், அவரு அந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுதான் பிரச்சனை. சாம்சங்கில் என்ன சொன்னாங்க, எங்கள் தொழிலாளர் நலங்களை நாங்கள் நல்லாவே கவனிச்சுக்கிறோம், ஏதாவது குறை நிறை இருந்ததுன்னா வாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம், அதை விட்டு இங்கே சங்கம் ஆரம்பிக்கிறேன், அதுவும் இந்த கம்பெனியில் வேலை செய்யாத ஒருத்தர் வந்து சங்கம் ஆரம்பிப்பார் அப்படின்னா அவருக்கு இங்கே வேலை கண்டிஷனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுச்சு. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அது வந்து ரொம்ப நாள் தீர்க்கப்படாமல் இருந்தது. இப்போ ஒரு வழியாக தீர்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் நியூஸ் வந்தாலும், நான் படித்த நியூஸில் என்னன்னா 1450 பேரோ 450 பேர் தான் திருப்பி வேலைக்கு எடுத்திருக்காங்க. 1000 பேர் அவங்க திருப்பி எடுக்கலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. இது எதுக்காக பின்ன இந்த மாதிரி ஒரு நியூஸ் போடுறாங்க? ஏதோ பெரிய ஒரு வெற்றி விழா மாதிரி கொண்டாடிருக்காங்க. அதில் ஒரு முதல்வர் மட்டும்தான் தனியாக இருந்தார், மற்றவங்க எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த ஃபோட்டோவில் நான் பார்த்தது. அப்போ பார்க்கும்போது இது என்ன இந்த மாதிரி நியூஸ் போடுறாங்க, எல்லாத்தையுமே மாற்றி நியூஸ் வருது. ஆனால் கம்பெனி தரப்புலேருந்து பார்த்தாக்க இன்னும் 1000 பேர் இருக்காங்க பாக்கி எடுத்துக்கிறதுக்கு, அவங்கள எல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செக்கிங் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அது அப்புறம் வந்து எனக்கு பேசிக்காக வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் நான் யங் டேஸில் ஈர்க்கப்பட்டவன் தான். ஏன்னா பொது உடைமை அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவங்க வந்தாங்க. அதோடு இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்க, ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் இந்திய அரசியல் சாசனத்தை பற்றியோ தொழிலாளர்களுடைய சட்டங்களை பற்றியோ கேட்டிங்கன்னா தரோவாக நாலேஜ் வச்சுருப்பாங்க. இந்த அரகுர நாலேஜுங்கிறதே கிடையாது. அவங்கள அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ்லையும் இந்துத்துவா பற்றியோ சனாதனை பற்றியோ கேட்டிங்கனாக்கா நல்லா தரவாக நாலேஜ் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது லீடர்ஸ், அதுக்காக கேடர்கிட்ட போய் கேட்டுங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் தொழிற்சங்கங்கள் வச்சுருக்காங்க என்ன அப்படிங்கிற அது முதல்ல ஈர்க்கப்பட்டது. ஆனால் போக போக எனக்கு தெரிஞ்சது இந்த சித்தாந்தம் வந்து இது வந்து எந்த நாட்டையுமே முன்னேற விடாத ஒரு சித்தாந்தமாக பட்டது. இது என்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய சுய புரிதல் எனக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் விலகி அப்புறம் தான் பார்த்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள்னால பல வேலை வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கு, அதே கேபிட்டல்ஸ்னால பல வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் இருக்கும். இதில் வந்து ஜேஆர்டி டாட்டா ஒரு தடவை இன்டர்வியூ பண்ண போது, நீங்கள் வந்து உங்கள் சங்கங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன தொழிலாளர் நலன்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னபோது, நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி, தொழிலாளர்களை வந்து வதைச்சு வேலை வாங்குறீங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கேள்வி வச்சாங்க. அதுக்கு ஜேஆர்டி டாட்டா உடனே என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டங்கள், தொழிலாளர் நலத்திட்டங்கள், சட்டங்கள் சார்ந்த சட்டங்கள், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டினுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தொழிற்சங்களுடைய இதில் நாங்கள் எங்கேருந்து யாரை கசக்கி புழிய முடியும்? ஒரு சின்ன கேஸ் வந்தால் கூட நாங்கள் வந்து தவிடுபடி ஆகிடுவோம் அவங்களுக்கு எத்தாப்புல, அதனால எந்த சட்டத்தையுமே எங்களால் மீற முடியாது அப்படின்னு அவர் ஒரு பதில் கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து தேவையில்லாமல் இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பட்டுது எனக்கு. சார் ஓகே, இப்போ சாம்சங் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இந்தியா பற்றி பேசுவோம். இப்போ இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இல்லை தொழிலுக்கான அதிகமான ஒரு வாய்ப்பு, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்களேன், அதை ஒரு நாடி துடிப்பாக இருக்குது. நம்ம ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இல்லையா, ஒரு க்ரோத் பார்க்கும்போது இல்லையா, பிஸ்னஸ் ஏரியா. அப்போது எப்படி சார் இருக்குது மும்பை போய் சொல்லலாம், இல்லை
இந்த தொழில் சங்கங்கள் இல்ல மும்பை அப்படி வச்சு பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்? ஆக்சுவலாக மும்பை வந்து இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆனது தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இதில் 350 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எப்போவுமே இந்தியாவில் வந்து 2 மேஜர் கம்யூனிட்டி தான் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அதானியோட இதையே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவருடைய நெட்வொர்த்தே ஒரு 150 கோடி, அதை தவிர ஷேர் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அவர் ஆனால் என்ன படிச்சிருக்காருன்னு நினைக்கிங்க? 16 வயசுல 10th முடிச்சாரு, அதோட க்ளோஸ். படிப்பே கிடையாது அவருக்கு. அதானிக்கு படிப்பு கிடையாது, வெறும் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சவர் தான். அப்படியே பிசினஸ்ல ஆரம்பிச்சு அங்கேருந்து இன்னைக்கு வந்து பெரிய எம்பையர், ஏஷியால ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிசினஸ் மேன் அப்படிங்கிறாங்க. அதனால என்னன்னா, நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து நான் வந்து இந்தியாவில் சொல்றதுனால உடனே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் மட்டம் அந்த மாதிரி கிடையாது, ப்ராமினென்ட்டா இருக்கிறதுனால சொல்றேன். மார்வாடிஸ், குஜராத்திஸ் இவங்க வந்து ஒரு பிசினஸ் கம்யூனிட்டினே சொல்லுவாங்க. ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அப்போ வந்து கமெண்ட்லாம் வந்தது, தமிழர்கள்லையும் இருக்காங்க செட்டியாரெல்லாம் வந்து மெயினாக வந்து. அதுக்கப்புறமா ரொம்ப அமுக்கப்பட்டு ரொம்ப இதுவாக வச்சிருந்த நாடார் கம்யூனிட்டி இன்னைக்கு பிஸ்னஸில் கொழிக்கிறாங்க. சிவநாடார் HCLோட பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர். அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் மெயினாக இவங்கெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்தாங்க. முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இந்த மார்வாடிஸ் அண்ட் குஜராத்திஸ், அவங்க வந்து குஜராத்திஸ் எல்லாமே அப்ராடு போனாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க. மார்வாடிஸ் இந்தியாவுக்குள்ளேயே நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னாக்கா ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது பிரிட்டிஷ் ஆண்டுகிட்ட இருந்த காலத்திலேயே மார்வாடிஸ் வந்து கல்கட்டாவை தான் முதல்ல டெவலப் பண்ணாங்க. அங்கே தான் போனாங்க. ஆக்சுவலாக கொல்கட்டா இன்னைக்கு வந்து மிக 350 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஒரு பிஸ்னஸ் சென்டர், இந்தியாவினுடைய தொழில் நகரம், இந்தியாவினுடைய பிஸ்னஸ் சென்டர்னு இருந்தது, இன்னைக்கு வந்து கேவலம்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் காலத்திலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டே இருந்தது. கல்கட்டாவுக்கு வந்து இன்னொரு பெருமை என்னென்னா, ஹூக்லி போர்ட் இருக்குது, அங்கேருந்து போயிட்டு வர்றது இருந்தாங்க. அதோடு இல்லாமல் பிரிட்டிஷர்ஸே கல்கட்டாவில் நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கல்கட்டா வந்து பல விதத்தில் அவங்களுக்கு வந்து பெருமை வாய்ந்ததாக இருந்தது. யூனிவர்சிட்டி, பெரிய பெஸ்ட் யூனிவர்சிட்டி, பிரசிடென்சி காலேஜ் இருக்குது, சென்ட் சேவியர் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன். பெங்காலிஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப மோஸ்ட் இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்வாங்க. ரொம்ப ஹெடாக திங்க் பண்ணுவாங்க, ப்ராட் மைண்டட் பீப்புள் அண்ட் வெரி இன்டலெக்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அதில் வந்து முன்ன காலத்துலலாம் வந்து ஒரு ப்ராவர் மாதிரி ஒன்று இருந்தது. இன்னைக்கு வந்து கொல்கட்டாவில் என்ன திங்கிங் இருக்கோ அது 2 நாள் கழிச்சு இந்தியா திங்க் பண்ணும் அப்படின்வாங்க. அவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய கம்யூனிட்டியாக தான் இருந்தது. அதில் மார்வாடிஸை நல்ல பிஸ்னஸ்லாம் ஏற்படுத்தி இது பண்ணாங்க தான். ஆனால் இது எல்லாமே கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்த உடனே 1963ஆம் ஆண்டு வந்து பிதான் ராய் அப்படின்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் பாசுடவே அவர் போனார். அதுலேருந்து ஆரம்பிச்சது பூரா வெஸ்ட் பெங்காலுக்குமே, கல்கட்டா மட்டும் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிதான் ராய் ஆட்சி மாறி கம்யூனிஸ்ட் ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கரெக்டுங்களா? அதில் வந்து ஜோதி பாசு சீஃப் மினிஸ்டர் ஆனார். அவர் ரெக்கார்டு வச்சிருக்காரு, ரொம்ப லாங்கஸ்ட் சர்விங் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அங்கே கம்யூனிசம் வந்து அப்போ தான் அந்த தொழிற்சங்கங்கள்லாம் ஆரம்பித்து கம்யூனிசம் ரொம்ப பீக்கில் இருந்தது. இந்த ஜோதி பாசு வந்து வந்த உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அதாவது ரைட்டர்ஸ் பில்டிங் அப்படின்னு ஒன்று, அதுதான் வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிற இடம். அந்த மாதிரி அதுலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் பல கம்பெனிகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். குறிப்பாக இந்த உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, பிர்லா குரூப். ஜிடி பிர்லா காலத்துலேருந்து பெரிய குரூப். செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸு, செஞ்சுரி மில்ஸு, செஞ்சுரி என்கா, இந்த மாதிரி நிறைய பிர்லா சிமெண்ட் இன்னைக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இன்னைக்கு அந்த குழுவுக்கு தலைமை வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, குமாரமங்கலம் பிர்லா அப்படின்னு பேர். இந்த குமாரமங்கலம் பிர்லாவுடைய அப்பா பேர் வந்து ஆதித்ய பிர்லா. இந்த ஆதித்ய பிர்லா வந்து பிர்லாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய தலைமை ஆஃபீஸ் அது கல்கட்டாவில் தான் இருந்தது. அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு காரில் வராரு. அப்போ வந்து 2 கார் தான். என்ன, இந்தியாவில் வந்து பலவிதமான கார்கள் கிடையாது. அம்பாசடர் இந்துஸ்தான் மோட்டார்ஸோடது, கல்கட்டாவில் இருந்த கம்பெனி அது. பாருங்கள், இந்துஸ்தான் மோட்டார்ஸ் கல்கட்டாவில் இருந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பத்மினி, பிரீமியர் பத்மினின்னு, அது வந்து மும்பையில் இருந்தது. குர்லாங்கிற இடத்துல பெரிய ஃபேக்ட்ரி, நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல அவர் தன்னுடைய காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாப், இந்த வெற்றி அடைந்த கொண்டாட்டம் அப்படின்வாங்கள்ல, கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி வரும்போது அந்த கார் முன்னாடி தடுத்து நிறுத்தி, அந்த காரை நிறுத்தி கதவை திறந்து அந்த ஆதித்ய பிர்லாவை வெளியில் இழுத்து போட்டு அடித்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு, அதோடு இல்லாமல் அவர் வெறும் உள்ளாடையோட விரட்டி அடிக்கப்பட்டார்.
மிகப்பெரிய அவமானம். எதனால அப்படின்னா கல்கட்டாவுடைய எக்கானமில ஒரு 25-30% பிர்லா குரூப்போடது. எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தாலும் இவர் ஒரு 20% 25% எக்கானமி அவங்க பிர்லா குரூப்போட இது. சிமெண்ட் வச்சிருக்காங்க, நிறைய கம்பெனி வச்சிருந்தாங்க, டெக்ஸ்டைல் அண்ட் சிமெண்ட் எல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி அவரை வந்து வெறும் உள்ளாடை மட்டும் ஒரே ரத்தம் அப்படியே விறுவிறுன்னு தன்னுடைய ஆஃபீஸுக்கு திரும்பி ஆஃபீஸ்க்கு போனார். அங்கேருந்து போய் திருப்பி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மும்பைக்கு உடனே ஃப்ளைட்டு பிடிச்சாரு. அங்கே போயிட்டு மும்பையில் போயிட்டு கல்கட்டா இருந்த ஆஃபீஸ் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணார், மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். கல்கட்டாவில் இருக்கிற எனக்கும் கல்கட்டாக்கும் ஒட்டு உறவே கிடையாது அப்படின்னு. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது கம்யூனிஸ்ட் முதல்ல ஆட்சிக்கு வந்த போது. அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து எப்பவுமே வந்து இன்னைக்கு வந்து இப்போ அதனால தான் இவர் பெரிய டாடா பிர்லா அப்படிங்கிறாங்களே. அதாவது கரெக்ட். அப்போ இவர் பெரிய டாடா பிர்லானா பெரிய பிர்லா தான். அப்போ கரெக்ட் தாங்களா? கண்டிப்பா. ஓவர் நைட்ல வந்துட்டு டாடாஸ்மே வந்து ஜம்ஷெட்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய ரீஜனல் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல கம்பெனிகள். அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது என்னாச்சுன்னா அப்போ வந்து பிர்லா, ஆதித்ய பிர்லா இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து ஆதித்ய பிர்லா விட்ட சாபமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனா என்ன தப்பு பண்ணினாருங்கிறதும் தெரியாது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்காக அடிச்சாங்க, உதைச்சாங்க, வெறும் உள்ளாடையோட விரட்டி அடிச்சாங்க, அதெல்லாம் இன்னி வரைக்கும் எதை பத்தியும் தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு மூடுல, ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அப்ரைசிங் மாதிரி, ஒரு ஈகோயிஸ்டிக் இதுவோ அல்ல ஒரு எமோஷனல் சார்ஜ் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி இதுல இவங்க பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாருமே அதுக்கு கண்டனமும் தெரிவிக்கல, வருத்தமும் தெரிவிக்கல. ஆதித்ய பிர்லாவை திருப்பி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டை விட்டு நீங்க வெளியே போகாதீங்கன்னு சொல்லல. இதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான அமங் பிசினஸ் குரூப். என்னைக்குமே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசினஸ் குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதுவும் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர் ஆதித்ய பிர்லா அந்த காலத்துல. அப்ப அந்த மாதிரி நடந்த போது எல்லா பிசினஸ் கம்யூனிட்டியும் ஆதித்ய பிர்லாவுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. எப்படி அப்படின்னா இங்க ஒரு சின்ன கம்பேரிசன், என்னடா திருப்பி அதானியை பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. சமீபத்துல நான் படிச்சது வந்து JSW குரூப்பா இருக்கட்டும், அதாவது ஜிண்டால் குரூப்பா இருக்கட்டும், ஈவன் மகேந்திரா குரூப்போட இவரா இருக்கட்டும், ஆனந்த் மகேந்திராவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இப்ப என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த அதானியுடைய விஷயத்தை பத்தினதை, நாங்க எல்லாரும் அதானிக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு $600 பில்லியன் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ண முடியலையா, கவலைப்படாத, நாங்க சப்போர்ட் பண்றோம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. போன தடவை கொடுத்தாங்க, இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அதை எதுக்காக சொல்ல வராங்கன்னா ஆதித்ய பிர்லாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த போது எல்லா பிசினஸ்மேன் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா பிசினஸ்மேன் பீப்புள், கார்பரேட் ஹவுஸ் எல்லாருமே ஆதித்ய பிர்லாக்கு ஒன்னா சப்போர்ட்டிவா வந்தாங்க. நம்ம ஜென்ரலா என்ன நினைக்கிறோம், மக்கள் அதில் குறிப்பா இந்த கம்யூனிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதலாளி வந்து முதல்ல போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு செய்யறாரு அவருன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி ஒரு ஐடியாலஜினே சொல்லலாம். என்னன்னா அவன் பணம் போட்டு முதல்ல போட்டு ஆரம்பிக்கிற பிசினஸ் வந்து எங்களுக்காக, ஒர்க்கர்ஸுக்காக அப்படின்னு. யாருக்கு நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமான ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆதித்ய பிர்லா வந்து எங்களால தான் முதலீடு பண்ணியிருக்காரு, அதை தானே அவர் முதலீடு செய்ய மாட்டாரு, அதனால நாங்க தான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு தான் ப்ரையாரிட்டிங்கிற மாதிரி நினைப்பாங்க. தவறு. நாளைக்கு அந்த கம்பெனி நஷ்டத்தில் போனால் உங்களுக்கு வேலை தான் போகும், அவருக்கு வந்து லைஃபே போயிடும். முதலீடு போட்டு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கு மேலே கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து உணரவே மாட்டாங்க. அது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியே அப்படிதான். கம்பெனி எல்லாமே எங்களோடது, எங்களுக்கு தான் எல்லாம், உனக்கு லாபம் வரணுமா, வராட்டி என்ன, நீ வந்து 10 ரூபா லாபம் எடுத்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி, லட்சக்கணக்கில் தான் லாபம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணோட்டமே தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஐடியாலஜி, அந்த கண்ணோட்டம் எல்லாமே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ அந்த மாதிரி ஒன்னொன்னா ஒரு கம்பெனியா ஐடிசி, இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி. இம்பீரியல்னா பிரிட்டிஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஆரம்பிச்ச கம்பெனி வந்து டொபாக்கோ கம்பெனி. அவங்க இன்னைக்கு தான் ஐடிசி வந்து மாறி போய் பிஸ்கெட்ல வந்திருக்காங்க, இதுல வந்திருக்காங்க, நிறைய டைவர்ஸ் பண்ணி டொபாக்கோ, அதாவது சிகரெட், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து சின் ஆக்டிவிட்டின்னு பேரு. அதனாலதான் அதுக்கு போடுற டாக்ஸ் வந்து வருஷம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சிகரெட்டுக்கு தான் விலை அதிகமாகும். ஏன்னா அதுக்கு பேரே சின் டாக்ஸ்னு பேரு. சின்னா பாவம் பண்ண வரி. அது மாதிரி ஐடிசி
பட் இன்னைக்கு ஐடிஸ் அங்கே இருக்கு, பட் மெஜாரிட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க வெளியில. இந்த மாதிரி பல கம்பெனிகள் வந்து கல்கட்டா விட்டு காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டாங்க. அங்கே அவ்வளவு டார்ஜிலிங் வந்து ரொம்ப குளிர் பிரதேசம், அங்கே போய் இருக்காங்க. ஆக்சுவலாக ராஜஸ்தானில் வந்து நிறைய பிளேஸ் வந்து டெசர்ட் ஹாட் ஸ்டேட், அது அங்கேருந்து அவங்க குளிர் பிரதேசத்துக்கு போய் அங்கேயும் போய் பிசினஸ் பண்றாங்க. அதாவது இந்தியில வந்து நிறைய பேர் இருக்காங்க, ராஜஸ்தான்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயுமே தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க. மார்வாடி கூட்டம் கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா குஜராத்ல இருந்தா மக்கள் எங்கேயுமே மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. பட் மத்த ஸ்டேட்டை குஜராத்ல இருக்கிறவங்க, அதான் நான் சொன்னேன், குஜராத்ல இருக்கிறவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, அவங்க எல்லாம் வெளிநாடு போவாங்க. இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருக்கிற ரோட் சைடு மோட்டல் அப்படின்னு சொல்லப்படுது, ஹோட்டல் இருக்குல்ல, அது மாதிரி மோட்டல், அதுல வந்து 80% 85% குஜராத்திஸ் கையில் இருக்கு. அதே மாதிரி இந்த கிரானா ஸ்டோர்னுவாங்க, அதாவது இந்த க்ரோசரி ஸ்டோர்ஸ், அதுவும் அவங்க தான் லீடிங். இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, இந்தியாவில் என்னென்ன சாமான் உங்களுக்கு கிடைக்குதோ, நான் சொல்றது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம், வாழை இலை முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றது. அவங்களுடைய பிரெயின் ஒர்க் பாருங்க எப்படின்னு. மெக்சிகோவில் போய் நிலத்தை வாங்கி அங்க வந்து இந்த மாதிரி இந்தியன் சமாச்சாரத்தெல்லாம் பயிர் பண்ணி அப்படியே பார்டர் கிராஸ் பண்ணி கொண்டு வராங்க. குஜராத் வந்து அவ்வளவு சிட்டிசன்ஸ் ஆஃப் யூஎஸ், பட் மெக்சிகோல இடம் வாங்கி ஆமா அங்க வந்து அவங்க ஒரு விளை நிலங்களை வாங்கி, விவசாய நிலங்களை வாங்கி, வாழை மரத்துல இருந்து தென்னை மரத்துல இருந்து எல்லாத்தையும் நட்டு, ஏன்னா இந்தியால இருந்து கொண்டு போறது காஸ்ட் ஜாஸ்தி, அதனால அங்கேயே இது பண்றாங்க. அவங்க அந்த பட்டேல் ஸ்டோர் நிறைய ரொம்ப ஃபேமஸ், இந்த பட்டேல் ஸ்டோர்ஸுங்கிறது அங்கே இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. யாருக்குமே தெரியாது அவங்க மெக்சிகோவில் விளைச்சல் உருவாக்கி இங்கே கொண்டு வராங்கன்றது தெரியாது. குஜராத்திஸ் ஆர் ஆல்சோ வெரி ஈக்குவலி என்டர்பிரைஸ். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் மெனி கண்ட்ரீஸ், நான் போன வீடியோவில் கூட அந்த கென்யா வீடியோவில் கூட சொன்னேன், குஜராத்திஸ் அண்ட் பஞ்சாபிஸ், குஜராத்திஸ், மார்வாடிஸ் ரொம்ப என்டர்பிரைசிங் பீப்புள். அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகே, கிரேட், நல்ல ஒரு இன்ஃபோ அது. ஸோ அப்போ அப்படி நம்ம வந்துருவோம். இப்போ வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி நிறைய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதித்ய பிர்லா பாம்பே போனார் இல்லையா, பாம்பே வந்து அப்போ வர்ஜின்னா அப்போதான் புது இது கொஞ்சம் கொஞ்சமா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிட்டு வரப்போகுது. லைக் இப்போ நியூ பாம்பே டெவலப் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஆமா, அது மாதிரி அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதான் இன்ஃபன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு எப்பவுமே 3 ஸ்டேஜ் உண்டு. இன்ஃபன்ட் ஸ்டேஜ், க்ரோத் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பிளாட்டோ அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க நிறைய கம்பெனி அங்கேருந்து இருந்தாங்க. அங்கேருந்து கல்கட்டாலேருந்து கிளம்பி எல்லாம் பாம்பே வந்தாச்சு. சமீபத்திய உதாரணம் என்ன எடுத்துக்கலாம், கம்யூனிஸ்ட் காட்சி ரொம்ப நாள் இருந்தது. ஆனால் அதை எப்படி கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் தான் வந்து டாடா நானோ கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சிங்கூர்ன்ற இடத்துல இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து அது விவசாய நிலம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி போராட்டங்கள்லாம் நடத்தி அந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடி அதுக்கு பாதி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, விவசாய நிலத்தில் வந்து உங்களுக்கு கான்கிரீட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு செஞ்ச போது என்னன்னா, அதை தடுத்து நிறுத்தினதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நிலம் எல்லாத்துக்குமே யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்கே ஃபேக்டரியும் கட்டல, விவசாய நிலமாவும் மாற்ற முடியாது, ஏன்னா கான்கிரீட்டை போட்டு இது பண்ணியிருக்க, எல்லாம் மொத்தமாக லாஸ் ஆனது. ஆனால் அந்த இஷ்யூவை வச்சு தான் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கண்டினியூஸாக ஆட்சியில் இருக்காங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, கல்கட்டா பேஸ்டு என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் ஆட்சியே பெட்டராக இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பண்ற ஆட்சி. பட் இனிமேல் கம்யூனிஸ்ட் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெயில்டு சித்தாந்தம். எல்லாருக்கும் எல்லாம் ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க வீட்டிலேயே வேலை செய்யறவங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் கார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீங்க போய் பாருங்க, அவங்களே வந்து தன் வீட்டில் வேலைக்காரிங்க வந்து கார் வாங்கி கொடுப்பாங்களா? நீ போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த நம்ம சம உரிமை பொது உடைமைன்னு சொல்லிட்டு செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது மனித ஜாதியில இருக்கத்தான் இருக்கும். நான் வந்து ஜாதியில சொல்லல, பணத்து விஷயத்துல சொல்றேன். எக்கனாமிக்கலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேர் குறைந்த அளவில் தான் இருப்பாங்க. அது வந்து தவிர்க்க முடியாதது தான். ஓகே, இப்போ நீங்க திரும்ப இந்த பாயிண்ட், மும்பை வந்தார் பிர்லா, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு சொல்றீங்க. ஸோ அவர் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சார், அந்த மும்பையை டெவலப் பண்றதுக்கு அவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மும்பை வந்து காங்கிரஸ் தான் இருந்தது ஆரம்பத்தில். அப்புறம் இப்போ ஒரு கடந்த இதுதான் 4வது தரமா பிஜேபி ஜெயிச்சு வந்திருக்காங்க. முன்னாடி ஆட்சியில் வந்து அது கடந்த 3 ஆட்சியிலையும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சியில தான் இருந்தாங்க. இன்னைக்கு தான் நல்ல ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியோட அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, காங்கிரஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து நிறைய மகாராஷ்டிரால செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, மும்பை வந்து ஒரு நேச்சுரல் போர்ட். இப்போ முந்திரா, இப்போ விழிஞம் ஒரு, இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் அதானி அம்பானின்னு திட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது, இந்த கம்யூனிஸ்டும் சேர்ந்து தானே திட்டுறாங்க. ஆனால் விழிஞம் போர்ட்டை மட்டும் எதுக்கு வந்து கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அதானி கிட்ட கொடுத்துருக்காங்க? என்ன டேர்ன் ஓவர் தெரியுமா அந்த விழிஞம் போர்ட்டில்? மைண்ட் போக்லிங் டேர்னிங். எல்லாரும் நினைச்சே பார்க்க முடியாது. எது கொடுத்தாங்க?
பணம் தான் எல்லாம். ஸ்டேட் இம்ப்ரூவ் ஆகணும்னு கொடுத்தாங்க. அதுல யார் யார் இம்ப்ரூவ் ஆனாங்கன்றது இனிமே தான் வெளியில வரும். அதுவும் வரும் ஒரு காலத்துல. எதுக்காக சொல்றேன்னா, இதே ராகுல் காந்தி வந்து அதானின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, தெலுங்கானால என்ன பண்ணியிருக்காரு, ரேவந்த் ரெட்டி அதானிக்கு தான் பணம் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. ஸோ விழிங்கம் போர்ட். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆதித்ய பிர்லா போய் அங்கே ஆரம்பிச்சாரு. மும்பை வந்து ஒரு நேச்சுரல் போர்ட்டு. ஒரு காலத்துல வந்து மும்பையிலேருந்து இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்டாக இருந்தாலும் முக்கியமான பாயிண்டாக படும். ஒரு காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கென்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸ், அதே மாதிரி கல்ஃபில் வந்து சவுதி அரேபியா, குவைத்து இந்த மாதிரி தான். அதுக்கு மட்டும்தான் மும்பையிலேருந்து ஃப்ளைட் இருந்தது. கல்கட்டாவிலேருந்து தான் ஆல் ஓவர் வேர்ல்டே ஃப்ளைட் இருந்தது. அப்பேற்பட்ட நகரமாக இருந்தது. அது எக்கனாமிக்கலி ஸோ டெவலப்டு நகரமாக இருந்தது கல்கட்டா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லா தொழிலதிபர்களுமே இந்த ஸ்டேட்டு இனிமேல் நமக்கு ஒத்து வராது. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியோட எந்த ஸ்டேட்டாலையும் காலம் தள்ள முடியாது. ஏன்னா அவங்க வந்து கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால கோரிக்கை இல்லாமல் இருக்க முடியாது. சரி, கோரிக்கை ஒரு 2 வருஷத்துக்கு இப்போ ஓகே, நிறைய விஷயங்களுக்கு எங்க முடிக்க போறோமே தெரியல. இப்போ மும்பை வந்தாச்சு பிர்லா அவர்கள், அதுக்கப்புறம் நல்லா நிறைய விஷயங்கள்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கு, பிஸ்னஸ் எல்லாமே க்ரோத் இருக்கு, எல்லாம் ஓகே. அந்த இடத்துலையும் கம்யூனிஸ்ட் வரும்ல? அப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். சொல்ல வரீங்களா? சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா, பெங்கால் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் கிரேட் ஆகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாம்பே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நேச்சுரலி என்ன ஆகும், தொழிற்சங்கங்கள் அங்கே வரத்தான் வந்தது. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வந்தது. தொழிற்சங்கங்கள் வராத வரைக்கும் ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா இன்னைக்கு கூட வேர்ல்டு லெவல்ல என்ன சொல்றாங்கன்னா, த பெஸ்ட் கார்பரேட் கம்பெனி டு ஒர்க் அது எதுனா டாடா குழுமம் அப்படிங்கிறாங்க. இது கருத்து கணிப்புல இதுதான் முதல்ல வந்திருக்கு. இல்ல அது ஓகே, அந்த கணக்குள்ள போயிடலாம். பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் பிரச்சனை வந்தா திரும்ப அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அங்க அதே மாதிரி இங்க ஆகணும், கல்கட்டா மாதிரி தான் ஆகணும். அந்த மாதிரி ஆகிறதோட இன்னொரு முக்கியமான செய்தி இதுல என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல தொழிற்சங்கங்கள்னால பிரச்சனை வந்தது. அவங்களும் கொடுத்து தான் ஒவ்வொரு தரமும் என்ன சேலரி இவ்வளவு வேணும்னு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இவங்க 25% கேட்பாங்க. அது ஏதாவது கடைசியில 12% 13% வந்து நிற்கும். அதை நெகோஷியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ மும்பை எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் கூடங்கள் மட்டும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 டெக்ஸ்டைல் மில் இருந்தது. ஏன்னா பாம்பே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தோதான ஒரு கிளைமேட் கண்டிஷன் அங்கே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 60. அதுக்கப்புறம் வந்து பார்மாசியூட்டிக்கல் மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு வச்சு இல்லை. நான் என்ன சொல்றது, அது எப்படி அழிஞ்சு போச்சுங்கிறதுக்கு இது தெரிஞ்சாதான் அது தெரியும். மெனி மல்டிநேஷனல் ஃபார்மா கம்பெனிஸ் இருந்தது, கெமிக்கல் கம்பெனிஸ் இருந்தது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, சிப்லான்ற கெமிக்கல் கம்பெனிஸ் இருந்தது, ஹெக்ஸ்ட்ங்கிற ஃபார்மான்னு ஒன்று இருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து கிளாக்ஸோ இருந்தது, ஸ்மித் கிளீன் இருந்தது, மர்க் இருந்தது, சோ மெனி கம்பெனிஸ் இருந்தது. அதே மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முகுந்த் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது, நிறைய ஸ்டீல் கம்பெனிகள், இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருந்தது. இது எல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்மேனேஜபிள் டிமாண்ட் பை த தொழிற்சங்கம். நிறைவேற்றவே முடியாது. வர்ற வருமானம், கம்பெனிக்கு வர வருமானம் எல்லாம் தொழிலாளர்களுக்கு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? புது அப்புறம் நாளைக்கு ஒரு டெக்னாலஜி அப்கிரேட், ஒரு கம்பெனி லாஸ்ல போகுது, அப்போ அவங்க எங்க பண்ணுவாங்க? தொழிலாளர்கள் திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இது வந்து காஸ்ட் ப்ரொஹிபிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, விலை மிக அதிகம், செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, மற்ற தொழில் அழிஞ்சிருக்கா சொல்ல மாட்டாங்க. அதை தான் சொல்றேன். இந்த நெகோசியேஷன் வரும்போது தொழிற்சங்கங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கல்கட்டால வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம், அதாவது இவங்க விட்டு இந்த ஹர்த்தால் பண்றாங்க இல்லையா, அதாவது போராட்டங்கள் நடத்துறாங்க இல்லையா தொழிற்சங்கங்கள். அதுல வந்து ஒரு சில சமயம் 1 மாசம் நடக்கும், 2 மாசம் நடக்கும், 3 மாசம் கிடைக்கும். இந்த 63 சொன்னல கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது, அதுல இன்னி வரைக்கும் நீங்க டோட்டலா எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ண, போராட்டம் பண்ண நாட்கள், அதாவது உற்பத்தி கிடையாது, சம்பளம் கிடையாது. ஆனால் இல்லை, சம்பளம் மட்டும் வாங்கிடுவாங்க எப்படியாவது, ஆனால் உற்பத்தி இருக்காது. அந்த மாதிரி உற்பத்தி லாஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ 4 வருஷத்துக்கு ஈக்குவல் அப்படின்னா எத்தனை வருஷமா? கடந்த ஒரு 30, இப்போ வந்து திரிணாமுல் இருக்கு, அது பாத்துக்கங்களேன், ஒரு 15 வருஷம் முன்னாடினா ஒரு 30 வருஷம் வச்சுக்கோங்களேன். 25-30 வருஷத்துல 4 வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டீங்க நீங்க, உற்பத்தியே இல்லை. அப்போனா 4 வருஷம் வேஸ்ட்டுங்கிற 25 வருஷம் 4 வருஷம் அப்படி கிடையாது. இவ்வளவு உற்பத்தி திருப்பி வரணுமே. இப்பயும் அப்படிதான் இருக்குங்களா? இப்பதான் கல்கட்டால இண்டஸ்ட்ரியே எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. எல்லாம் இது அங்க மும்பையை பத்தி பேசிட்டு இருக்கேன். மும்பைல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா, அந்த மும்பை ஸ்டோரி ஸ்லைட்லி டிஃபரெண்ட். கல்கட்டா வந்து இந்த மாதிரி 4 வருஷம் மூடி இருந்ததுங்கிறது முக்கியமான பாயிண்ட். இதுக்கு டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து எத்தனாலும் ஒர்க்
லாஸ் அப்படின்வாங்க, ஃபேக்ட்ரி இன் லாஸ் அப்படிங்குவாங்க. அதை அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மும்பையில் வந்து பிரச்சனை வேற மாதிரி வந்தது. என்ன வந்ததுன்னா, ஒன்று வந்து இந்த தொழிற்சங்கம், இரண்டாவது வந்து அங்கே வந்து இந்த அண்டர் வேர்ல்டு வந்து எப்படி மும்பை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்ததோ அப்போ அந்த அண்டர் வேர்ல்டும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வந்தது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கம்யூனிஸ்டுக்கு டாமினேட்டட் இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அண்டர் வேர்ல்டு கையில் அவங்களோட கிட்ட பவர் போக ஆரம்பிச்சது. என்னதான் பண்ணாலும் ஆனாலும் வந்து கம்யூனிஸ்ட் அவங்களுடைய சங்கங்களை வச்சிருந்தாங்க, தொழிற்சங்கங்கள் இருந்தது, இது ஆஃபீஸ் சங்கங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த டிமாண்ட் கூட ஒரு ஸ்டேஜில் என்ன அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதை வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப திறமையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப பயங்கரமான இது. அப்படியே காங்கிரஸ்னாலே அடுத்து பிரிட்டிஷ் தான் ஞாபகம் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள்னு ஞாபகம் வந்துடும். என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்லில் வந்து தகராறு வரும். டெக்ஸ்டைல் மில்லு தான் மெயின். அங்கே டெக்ஸ்டைல் மில்லில் தகராறு வந்ததுன்னு வச்சுங்களேன், உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை கூப்பிடுவாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. அரசாங்கத்துலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருப்பாங்க. 2 பேருக்கும் வராத மாதிரி இது பண்ணிட்டு இந்த ஃபேக்ட்ரியை வந்து பேசாமல் மூடிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி 60 டெக்ஸ்டைல் மில்லும் மூடப்பட்டது. 1 2 இல்லை. சரி, மூடுனதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படியே இந்த கோர்ட்டு கேஸுன்னு, லேபர் கோர்ட்டுன்னுவாங்க, இதுன்னுவாங்க அதுன்னுவாங்க, ஏதாவது கேஸ் நடந்தது, அது பாட்டுக்கு 10 வருஷம் போகும். அதுக்குள்ளே அந்த தொழிலாளர்களுக்கு என்ன வாழ்வாதாரமே கிடையாது, 0. இதெல்லாம் யாரால தூண்டி விடப்பட்டது? தொழிற்சங்கங்கள் தூண்டுதல்னால ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நடுவில் காங்கிரஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாதாரத்தையே கெடுத்து குட்டிச்சோராக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. தொழிலாளர்கள் 5 வருஷம் 6 வருஷம். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த டெக்ஸ்டைல் மில்லை சுற்றி தான் அவங்களுடைய வீடுகள்லாம் இருக்கும். பல இடத்துல வந்து அவங்களே வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எந்தெந்த ஏரியானா, வர்லி, அதுக்கப்புறம் லோயர் பரேல், சிஞ்சிபோக்லி, கைக்கல்லா, இது மாதிரி நிறைய இடத்துல இருந்த டெக்ஸ்டைல் மில்லு, ஒரு 60 மில்லு கிட்டத்தட்ட, எல்லாம் பிக் பிராண்டு. தானால வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஃபேக்டரி இருந்தது, ரைமான்ஸோடது. சரி, இதை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து இந்த மில் ஓனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு டீல் போட்டாங்க. என்ன டீல்? இந்த மில்லை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மும்பைக்கு வெளியில் போய் வேறு ஏதாவது ரிமோட் ஏரியாவில் ஒரு 100-150 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் ஃபேக்ட்ரி போடுங்க. ஓகே, அப்புறம் அங்கே டெவலப் பண்ணுங்க. அங்கே டெவலப் பண்ணிங்க. சரி, இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணியாச்சு. மும்பை நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ அந்த லேண்டோட வேல்யூ என்ன? நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 ரூபாய்க்கு வாங்கின லேண்டு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போகும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நிறைய போச்சு அதை விட. அது ஒண்ணு. அதே அங்க லேண்ட் என்ன பண்ணுவாங்க, அங்க இம்ப்ரூவ் ஆகும். 5 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது இம்ப்ரூவ் ஆகிறத விட்டுடுங்க, ஏன்னா அது வந்து வில்லேஜில் தானே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது எப்போ இது வரும்ன்றது தெரியும். அது பரவலாக்கிட்டாங்க, ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல. இந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி, இன்னொரு இடத்துல இன்னொரு இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் வெளியே போயாச்சு. இந்த மில்லோட லேண்டை வந்து மிக திறமையாக காங்கிரஸ் கட்சி, அதில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க. கார்பரேட் ஆஃபீஸஸ், நீங்கள் வந்து இன்னைக்கு லோவர் பரேல் போனீங்கன்னா அங்கே இருந்த அத்தனை மில்லும் அழிஞ்சுது. நான் சொல்ல முடியும், கிட்டத்தட்ட ஒரு மொராஜி மில்ஸ், செஞ்சுரி மில்ஸ், மஃபத்லால் மில்ஸ், யுனைடெட் மில்ஸ், கட்டாவ் மில்ஸ், போதார் மில்ஸ், பிரகாஷ் காட்டன் மில்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மில்ஸ் எல்லாம் மூடியாச்சு. லோவர் பரேல் போனீங்கன்னா அங்கேயும் சரி, அதுக்கு பக்கத்துலையும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 50 மாடி கட்டணம் பார்க்கணும். அவ்வளவு உயர்ந்த 100 மாடி கட்டணம் ஒன்று வந்துகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன். அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் கான்கிரீட் ஜங்கிள் ஆயிடுச்சு. சரி, அதனால என்ன சார், இப்போ அதுதான் கேட்க வரேன். இப்போ ஒரு புதுசாக இடத்துல வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க, டெவலப் ஆகுது, சுற்றி இருக்க மக்களுக்கு தான் டெவலப் ஆகுது, மற்ற ஏரியா டெவலப் ஆக போகுது. என்ன சொல்ல வரீங்க? இவங்களே நிறைய வாங்கிட்டாங்க சொல்ல வரீங்களா இடத்த? இல்லை, தொழிலாளர்கள் வந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வேலை இல்லாம அவங்களால எப்படி வாங்க முடியும்? மில்லு, அதுவும் அவங்களுடைய ரெசிடென்ஸ் கிடையாது. இது வந்து மில்லுடைய ஓனர் டாட்டாவோ பிர்லாவோ வேற யாரோ இருப்பாங்க. வேற இடத்துல தொடங்குறதுனால யாருக்கு எப்படி லாபம்? அது மட்டும் அதை தான் நான் சொல்றேன். அரசியல்வாதிகளுக்கும் அந்த மில் ஓனர்ஸுகளுக்கும் மிகப்பெரிய லாபம். ரியல் எஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ரியல் எஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரேட்டில் வந்து அந்த மில் ஓனர்ஸோ இல்லை மற்ற ஃபேக்டரி ஓனர்ஸோ கையெழுத்து போட்டு எழுதி காங்கிரஸ் ஸ்பான்சர்டு பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடும். மும்பையில் வந்து அரசியல்வாதியை விட பவர்ஃபுல்லானவங்க யாரு அப்படின்னாக்கா பில்டர்ஸ், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் பில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன் சார் போகும்போது இரானந்தானி நிறைய விஷயங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல இங்கே. இரானந்தானிலாம் வந்து அவங்க அப்பா வெறும் ஒரு டாக்டர், ENT டாக்டராக இருந்தார். அவங்கெல்லாம் எவ்வளோ இந்த அந்துலே சிமெண்ட்டுக்கு ஊழல்னு ஒன்று வந்தது. காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் அந்துலே, முகமது அந்துலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய காலத்துல வந்து சிமெண்ட் வந்து இந்தியாவில் வந்து தட்டுப்பாடு இருந்ததுனால வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஆஃபீஸ் கட்டுறதுக்கோ சிமெண்ட்டுக்கு வந்து பர்மிட் இருந்த காலம் அது. நீங்கள் போய் உங்கள் பிளான் எல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா, ஓகே உங்களுக்கு எவ்வளோ சிமெண்ட் வேணும், உங்களுக்கு 100 மூட்டை சிமெண்ட் உங்கள் பில்டிங்கை கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த 100 மூட்டைக்கு வந்து 25 மூட்டையாக ரிலீஸ் பண்ணுவாங்க.
ஒரு மாதம் 2 மாதம் ஆகும் இந்த பேங்க்ல லோன் வாங்குற மாதிரி. பர்மிட் சிமெண்ட்டுக்கு பர்மிட் இருந்த காலம் அது. புரியுது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் தகுடு தத்தங்கிறது பாருங்க. அந்த சிமெண்ட் வந்து கண்ட்ரோல் இருந்தபோது, பர்மிட் இருந்தபோது வெளிநாட்டுலேருந்து சிமெண்ட்டை வரவழைச்சாங்க. சரி, வெளிநாட்டு சிமெண்ட்டுக்கும் உள்நாட்டு சிமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக பிங்க் கலர் சிமெண்ட்டை வரவழைச்சாங்க. இந்த பிங்க் கலர் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த ஹிரானந்தன்ல பெரிய ஆளாங்க. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. எந்த காலத்தில்? அந்துலே சீஃப் மினிஸ்டர் இருந்த காலத்தில். அவர் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னாக்க இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். வேணாம், நம்ம கட் ஷார்ட் பண்ணிட்டு. அப்படி பார்த்தா எத்தனை பில்டர்ஸ் நீங்க எடுப்பீங்க? வேண்டாம், இது போல. ஹிரானந்தானி இன்னைக்கு மிகப்பெரிய பில்டர் அந்த மாதிரி. சரி இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா, இந்த நிலத்தை ஆக்ஷன்ல வித்துடு அப்படின்னுவாங்க. தொழிற்சாலை, இந்த மில்ஸ், இந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒர்க்கர்ஸுக்கு வந்து வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க வீட்டுல. ஏன் ஃபேக்டரிஸை வந்து 200 கிலோமீட்டர் தள்ளி ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இப்போ இந்த ஒர்க்கர்ஸ்லாம் தன்னோட ஃபேமிலியை எல்லாம் அங்கே படிப்பு, குழந்தைகள் இருக்கும், இது இருக்கும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து 200 கிலோமீட்டர் ஷிஃப்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. முதல்ல வேலை தேடி போறது வேற விஷயம். அந்த இடத்துலயே வேலை செஞ்சு இதுவாய் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டா இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் வந்து இனிமே இது ஃபேக்டரி மூடியாச்சு இதுவாச்சுன்னு உடனே பில்டர் ஆக்ஷன்ல விடு அப்படின்வாங்க. கவர்மெண்ட் லேண்டு லீஸ்ல தானே கொடுத்துருவாங்க. ஆக்ஷன்ல விடும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த முதலாளிகள்லாம் என்ன பணம் வருதோ அது நம்ம தான் அங்கே புதுசாக ஃபேக்டரி போட்டாச்சு, ஏற்கனவே நம்ம நிறைய லாபம் சம்பாதிச்சுக்கணும் எடுத்துட்டு வித்துட்டு போயிடுவாங்க. யாருக்கிட்ட விற்பாங்க? இந்த மாதிரி பில்டர்ஸ் கிட்ட விற்பாங்க. இந்த பில்டர்ஸை வந்து யார் பினாமியா யூஸ் பண்றாங்க? அரசியல்வாதிகள். அவங்க கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் இதுல போட்டு பில்டிங் ஆஃப்டர் பில்டிங் கட்டி முடிச்சு தீத்துட்டாங்க. பாம்பேல இடப்பற்றாக்குறை இருக்கிறது எல்லாருக்கும். ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ஐலண்ட் தான் அது. அதனால அங்க இடப்பற்றாக்குறை. அதனால என்ன பண்றாங்க, முதல்ல 10 மாடி கட்டினா இப்ப 50 மாடி கட்டு, 50 மாடி போறலையா 100 மாடிக்கு போ. இந்த மாதிரி கட்டி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கான்கிரீட் ஜங்கிள் ஆயிடுச்சு ஃபுல்லா. சரி, இந்த மாதிரி கான்கிரீட் ஜங்கிள் ஆயிடுச்சுல்ல, இந்த ஒர்க்கர்ஸ் என்ன ஆவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கான்கிரீட் ஜங்கிள்ல எல்லாமே ஒன்று ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கும். இவங்களுக்கு வேலை கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது. மிகப்பெரிய சோகமான நிகழ்வு இது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஓவர் டிமாண்ட், காஸ்ட் ப்ரோஹிபிட்டிவ் டு ரன் த ஃபேக்டரி. அது ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து தகுடுதத்தம் பண்ணி ஃபேக்டரி எல்லாம் வெளியில தள்ளிட்டு பில்டர்ஸ் கிட்ட கொடுத்து தங்களுடைய பினாமி பணத்தை போட்டு அவங்களும் சம்பாதிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் யாரெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அரசியல்வாதிகளும் பில்டர்ஸும் அப்படிதான் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் இப்ப என்ன, இவ்வளோ விஷயம் நமக்கே தெரியும் போது கம்யூனிஸ்ட் கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு யாரை திட்டுறாங்க சார்? தன்னையே நொந்துக்கிறாங்க. ஏன் இவங்க பின்னாடி போனோம் அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறாங்க. ஒருவேளை கம்யூனிஸ்ட் ஆக்ஷன் எடுக்காம அந்த ஃபேக்டரி அங்க சர்வைவ் ஆயிருக்கும். அங்க வேலை செய்யற 500 பேரோ 1000 பேரோ அங்கேயே இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது தான் அவங்களுக்கு புரியுது, ஓஹோ நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எது? இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். இப்ப வந்து என்ன, இட் இஸ் டூ லேட் டு ரியலைஸ். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஒன்று, நீ உனக்கு வேலை வேணும்னா அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான், நான் அங்கே ஃபேக்ட்ரி கட்டிருக்கேன், நீ அங்கே வா, நான் உனக்கு வேலை தரேன்றான். சரி, அங்கே போனால் வேலை கொடுக்குறான். சம்பளம் எப்படி வரும்? பாம்பேல காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, அதனால உங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்தில் அதே சம்பளம் கொடுப்பான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? 25,000 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஒர்க்கர் வந்து அங்கே போனால் 10,000 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரு. ரொம்ப நொந்து போயிருக்காங்க ஒர்க்கர்ஸ்லாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பசங்கள்லாம் இது யோசிச்சு பாருங்க, தலைமுறையே 2 தலைமுறையே அழிஞ்சு போயிருக்கு இதனால. அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வரவங்களாம் என்ன, எந்த மாதிரி வேலை கிடைக்குமோ அந்த மாதிரி படிப்புக்கு படிச்சுட்டு கிடைச்ச வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. இதைத்தான் வந்து ஜேஆர்டி டாட்டாவும் சொன்னார், என்னால வந்து ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது, அதுக்கு உடனே வந்துருவாங்க தொழிற்சங்கத்துல இருந்து அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. ராஜீவ் மல்ஹோத்ரா ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ பேசியிருக்காரு, அதை எடுத்து பாருங்க, யூடியூப்ல கிடைக்கும் உங்களுக்கு. ராஜீவ் மல்ஹோத்ராவோட ஜேஆர்டி டாட்டாவோட இன்டர்வியூ, அதை கிளியரா சொல்லுவார் அவர். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷன், நான் ஒரு புதுசா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, டைப்ரைட்டர்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறதுக்கு அவ்வளவு அப்போசிஷன் இருந்தது அப்படின்னாரு. அப்படியா? ஆமா, ஏன் ரயில்வேஸ்ல அப்படித்தானே இருந்தது. கொடி பிடிச்சிட்டு நின்னாங்க. ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், பேங்க் எல்லாம் பொது நிறுவனங்கள் எல்லாத்துலயும் கம்யூனிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு டெவலப்மென்ட்டே இருக்க கூடாது. நெக்ஸ்ட், அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா மக்களுக்கு வேலை போயிடும். ஆனா கம்ப்யூட்டர் வந்ததுனால தான் இந்தியா இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா பொழைச்சாங்க. நிறைய பேருக்கு எக்கச்சக்கமா சேலரி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நிலைமை வேற, அது வேற விஷயம். அது வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி நடந்தது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி நடந்தது எதனால? கம்யூனிஸ்ட் சொல்றீங்க. கண்டிப்பா. சோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் சாம்சங்ல ஆரம்பிச்சோம். இப்போ அங்கேயே நான் முடிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து உள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ரியலைஸ் பண்ணி தான் கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க. ஆமா, ரியலைஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. இப்போ நொந்துக்கிட்டாங்க, தன்னை நொந்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நிறைய வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த டயத்துல அந்த போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த டயத்திலே பல சாம்சங் எம்ப்ளாயீஸே என்ன சொன்னாங்க, எங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய இன்டர்வியூ வந்திருக்கு, நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாமே. அதை அவங்க வந்து சாம்சங் கம்பெனி யாருமே குறை சொல்லலையே. ஒரு 100-200 பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்கள நம்பி பின்னாடி போனவங்க தான் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து நம்பினாங்களோ, கம்பெனியை நம்பினாங்களோ, அவங்க வந்து கொரியாவில் கொடுக்குற சம்பளத்தை இந்தியாவில் கொடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நியாயமாகும்? நார்த் கொரியா எடுத்துக்கலாம், சைனா எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே இங்க கம்யூனிஸ்ட் தான் இல்லையா? கம்யூனிஸ்ட் தான். இப்போ அங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அப்போ அது எப்படி நம்ம டிஃபர் பண்ணி பார்க்கறது? அதாவது இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. வியட்நாம் எடுத்துக்கோங்க. வியட்நாம் கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு வந்து 2-3 கம்பெனி, ரஷ்யா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, நார்த் கொரியா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஒரு காலத்துல ஹங்கேரி, போலண்டு இதெல்லாம் ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அதுவும் கம்யூனிஸ்டா தான் இருந்தது, கம்யூனிஸ்ட் ஓரியன்டேஷனா தான் இருந்தது. ஆனா சைனாவை முதல்ல ஒரு சைனாவை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு கம்யூனிசம்ன்றது எந்த லெவல்ல கம்யூனிசம் சித்தாந்தம் சைனால இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களை அடக்குமுறை வரைக்கும் தான் சைனால கம்யூனிசம் இருக்கு. உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம் செத்து போய்விட்டது. தொழிலாளர்கள் நலன் அதெல்லாம் போயாச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற தொழிற்சாலைகள், உற்பத்தி கூடங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாமே பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னாக்க, எப்படி பிரைவேட்டைஸ் ஆனோம் அதே மாதிரி திருப்பி அவங்களால எடுத்துக்க முடியும். அதனாலதான் வந்து அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கிடையாது, டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப சைனால வந்து எலான் மஸ்க்கு இப்ப த்ரெட் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னாக்க, அவருடைய காரை இங்க இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணாக்க 60% டியூட்டி போட போறேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. நீ இங்கே ஆரம்பி அப்படின்னு, உனக்கு இடமெல்லாம் தராங்கிறாரு. ஆக மொத்தம் எலான் மஸ்க் யாரு? அவர் கம்யூனிஸ்டா கிடையாது இல்ல? அப்ப எப்படி சைனால அவ்வளவு அலோவ் பண்ணாங்க? ஸோ இப்போ நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்கெல்லாம் யூஎஸ்ல இருந்து சைனால வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களாம் யாரும் கம்யூனிஸ்டே கிடையாது. இப்போ எதனால அவங்க வெளியில வராங்கன்னா அது வந்து தனி சப்ஜெக்ட். அதை இப்போ உள்ள போகவே முடியாது நம்மளால. ஏன் இப்போ வந்து அதே மாதிரி எப்ப வேணா யார் மேல வேணா என்ன வேணா ஆக்ஷன் எடுப்பேங்கிறதுக்கு ஜாக்மா, அலிபாபான்னு ஒரு கம்பெனி, அலிபாபா கம்பெனி பெரிய நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். அவர் என்ன பண்ணாங்க, ஊரை விட்டே ஓட வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன் கம்பெனியை நாங்க கவர்மெண்ட் எடுத்துக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்றது டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி. அது இது வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலாம் கிடையவே கிடையாது. ரஷ்யாலே அந்த மாதிரி தான் பிரைவேட் கம்பெனிஸ் எவ்வளோ வந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு. வடகொரியா மட்டும்தான் வந்து எல்லாமே கவர்மெண்ட், எல்லாமே இது. அது மிக மிக மோசமான டிக்டேட்டர்ஷிப் கம்பெனி. நீங்க ரஷ்யான்னு சொல்லும் போது நம்ம அப்படியே நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஈரான் விஷயங்கள்லாம் உள்ள வருது. ஆமா, அப்போ வந்து உள்ள அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து உள்ள என்டர் ஆயிடுவாங்க சொல்லிட்டு தானே யூஎஸும் யூரோப்பும் வந்து என்டர் ஆனாங்க. லைக் ஓகே அந்த மாதிரி தான். அதனால இதே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இந்தியாவில் வந்து என்ன எடுத்தாங்க. இதனாலதான் வந்து இந்தியாவில் நேரு வந்து குழப்படியா ஒரு பாலிசி எடுத்தார். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சோசியலிசம், இன்னொரு பக்கம் கேபிட்டலிசம். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி, சோசியலிசம்ங்கிறது வந்து கம்யூனிசம் தான் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி மிக்சட் எக்கானமின்னு கொண்டு வந்தார். கேபிட்டலிஸ்டும் இருக்கணும், சோசியலிசமும் இருக்கணும் அப்படின்னு. எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, 10,000 கோடி பணம் போட்டு நீங்க பெரிய லெவல்ல ஒரு கம்பெனி இன்னைக்கு இது பண்றீங்க. அங்க கொண்டு வந்து கம்யூனிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சேன்னாக்க உங்க கம்பெனி எப்படி உருப்படும் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் வந்து எந்த பப்ளிக் செக்டார் கம்பெனியும் நல்ல வளர்ச்சி அடையவே இல்லை இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும். இப்ப பாருங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 4,000 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க போன குவார்டர்ல. 40 கோடி 400 கோடி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு 4,000 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அரசு நிறுவனம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் வந்து உலக லெவல்ல பேசப்படுது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸ்லி. அந்த மாதிரி HAL இருந்து ஹால், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், எவ்வளவோ கம்பெனி எடுத்துங்க. இப்ப கடைசியா அவர் கை வச்சிருக்கிறது வந்து BSNL. டஃப் சேலஞ்சு கொடுக்க போது BSNL மற்ற எல்லா டெலிகாம் ஆபரேட்டர்ஸுக்கும் பயந்து போயிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன், 10 மில்லியன் பேர் வந்து இது வரைக்கும் ரிலையன்ஸ் டெலிகாம்ல இருந்து ஷிப் பண்ணிட்டாங்கன்னு. 6 மில்லியன் பேர் வந்து BSNLக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. BSNL நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்க, தூக்கி அடிக்க போகுது, எங்கேயோ கொண்டு போகும். பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அடிபடுவாங்க. நான் சொன்னேன் 1000 கோடி ஒரு டிவி சேனல், ஒரே ஒரு சேனலுக்கு வருஷம் வருஷம் வருதுன்னு போன வீடியோவில். அந்த மாதிரி இப்போ அவங்க எல்லாம் அடிபடுவாங்க.
சார் இப்போது இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா, இப்போது டிக்டேட்டர்ஷிப் சொல்லிட்டு நம்ம கம்யூனிஸ்ட்டை சொல்கிறோம், அவங்க அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் கூட ஒருத்தரோட கண்ட்ரோலே போகிற மாதிரி ஆகுமோ அப்படின்ற, கண்ட்ரோல் இருக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது இந்தியாவிலையும் இதே மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் இப்படி எடுத்து ஒரு மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கேன்ற ஃபீல் வருமா வராதா? சரி, நான் என்ன கேட்குறேன், எந்த பிஜேபியினுடைய ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பிஜேபியினுடைய ஃபஸ்ட்டு கொள்கை வந்து பாலிசி டெசிஷன் கவர்னன்ஸ், இது 2 தான் நாங்கள் எடுப்போம். பிஸ்னஸ் பண்ணுறது அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகே, தொழில் செய்யறதோ இல்லை ஒரு வியாபாரம் செய்யறதோ அது அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாலிசி டெசிஷன். இப்போ என்ன பாலிசி டெசிஷன்? கடற்கரை எல்லாம் பலப்படுத்தி நல்ல போர்ட்டு கட்டி பண்ணுறேன், வியாபாரம் நீ பண்ணு அப்படின்னு. அதுதான் பிஜேபியினுடைய கொள்கை. அரசாங்கத்துக்கும் தொழில் முனைவதற்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. எக்ஸப்ட் சில ஏரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிஃபென்ஸு, ரயில்வேஸு, இதை தவிர இதில் எந்த பிரைவேட் கம்பெனியை, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களா அரசாங்கமே எல்லாம் செய்யுதுங்கிறாம, எந்த பிரைவேட் கம்பெனியை இந்த அரசு, பிஜேபி அரசு உடைமை ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. ஆனால் ஏர் இந்தியாவை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிடுச்சு, பேங்க் எல்லாத்தையும் அரசாங்கம் 27 பேங்க் 28 பேங்க் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. அதெல்லாம் வந்து அரசு உடைமை ஆக்கப்படும். 100% அரசு உடைமை. இப்போ வந்து ஷேரை வெளியில் விட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பெனிகள், பிஹெச்இஎல்லேருந்து நிறைய கம்பெனிகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் செக்டாருக்கு டைல்யூட் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், தொழில் செய்வது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது. கவர்னன்ஸ், பெஸ்ட் பாலிசி, அதுக்கப்புறம் மக்கள் நலன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தான். அதையுமே என்ன சொல்றாங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தான் சொல்றாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபி. ஓகே பப்ளிக் பிரைவேட், ஓகே பிபிபி, அப்படிதான் வருது. அதனால இந்த அரசு எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு கையில அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஆதாரமே இல்லையே. எந்தாவது ஒரு கம்பெனி. நான் கேட்டது எப்படி அப்படின்னா, கண்ட்ரோல் நீங்க சொல்றதாங்க, கவர்மெண்ட் கிட்டே கண்ட்ரோல் இருக்கு, நீங்க சொல்ற வியாபாரம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படி கொடுத்துறாங்க சொல்றீங்க. அதுதான் தனியாருக்கு வித்துறாங்கன்னு காமனா இந்த இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்க, பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தனியாருக்கு வித்துறாங்க அப்படிங்கிறாங்க. அதே ஸ்லாங்லேயே நான் கேட்குறேன். சரி, தனியாருக்கு விற்கிறாங்க, எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனுஃபேக்சரிங் எல்லாமே, அதாவது டிஃபென்ஸ் சார்ந்தது, ரயில்வே சார்ந்தது, அந்த மாதிரி முக்கியமான விஷயம், அதை மட்டும் என்ன பண்றாங்கன்னா 51% கவர்மெண்ட் தங்க கையில தான் வச்சுக்குது. 49% வரைக்கும் தான் கொடுக்குது. அதுலேயுமே சில கம்பெனிகளில் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 49% வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேற கிடையாதுன்னு சில கம்பெனியில் இருக்கு. அதாவது இந்த போர்டு மீட்டிங்லாம் நடக்கும், அதில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா ஓட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாமல் பிரைவேட் செக்டருக்கு சில கம்பெனிகளை வித்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிரைவேட் கம்பெனியோட நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி யோசிங்களேன். பட்ஜெட் இருக்கு, அந்த பட்ஜெட்டில் மக்கள் நல திட்டங்கள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணும். ஆனால் அந்த பணத்தை தூக்கி நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டுவேன், அந்த பிஸ்னஸ் நான் ரன் பண்ணுவேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கட்டி நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னா இது என்ன ஆகுது? ரோடு போடுறதும் பிரிட்ஜு கட்டுறதும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அரசாங்கம் வந்து மக்களுக்கு என்ன நலனோ, மக்களுக்கு எது தேவையோ அதை ஒரு பாலிசி டெசிஷனாக எடுக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. நான் சூப்பர் மார்க்கெட் கட்டுவேன், மால் கட்டுவேன், நீங்கள்லாம் அங்கே போயிட்டு வாங்கன்னா அப்போ ரோடே இல்லாமல் மாலுக்கு என்ன பிரச்சனை, எப்படி போக முடியும்? முதல்ல இங்கே சொல்கிறது வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த பிடிவாரண்ட் கேஸ் மாதிரி தான் இது. பரப்புரையை மாற்றி மக்களுக்கு புரிய விடாமல் 3 தலைமுறையாக அதை மண்டையில் புகுத்தியாச்சு. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மண்டையிலேருந்து அது ஜீனுக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்த வர ஜெனரேஷனும் அந்த ஜீன் தான் இருக்கும். இது மாதிரி பேசி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். எதுக்காக அரசாங்கம் தொழில் செய்யணும் நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்படியே நான் சொல்கிறேன், எல்லா பிக் சிட்டிலையும் மால் கட்டுறாங்கப்பா, அப்போ அந்த பணத்தில் ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, போர்ட் கட்டுறது, ஏர்போர்ட் கட்டுறது அது முக்கியமா இல்லை மால் ஆரம்பிக்கிறது முக்கியமா? ஜஸ்ட் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம். அதனால் வந்து இன்னொன்று கண்ட்ரோல் வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், மீடியாவை எடுத்துக்கோங்க, கண்டபடி கேள்வி கேட்குறாங்க. நான் திருப்பி இந்த எக்ஸாம்பிள் அண்ணாமலை சாரை தான் எடுத்துக்கிறேன். ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, உண்டா இல்லையா? என்ன கண்ட்ரோல் இருக்குது கவர்மெண்ட் மீடியா மேலே? ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அதே சமயத்தில் இப்போ கூட இந்த திருப்பி பார்த்தா ஏதோ உங்கள் சேனலில் வந்து இந்த மகாவிஷ்ணுவோட பற்றி எல்லாம் பேசியிருந்தீங்க, இது பண்ணிருந்தீங்க. எது கண்ட்ரோல்? அவர் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசினாருங்கிறது கண்ட்ரோலா? இல்லை லெஃப்ட் ரைட்டு ஏறுன்னு ஏறி கடுமையான கேள்விகள் கேட்பேன், ஆனால் நீ பதில் சொல்லணுங்கிறது கண்ட்ரோல்? சொல்லுங்க பார்ப்போம். கண்ட்ரோல் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் வில் நாட் இம்போஸ் எனி கண்ட்ரோல், நான் ஆனால் ரெகுலேட் பண்ணுவேன். எப்படி ரெகுலேட் பண்ணுறேன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இந்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இண்டிகோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் கண்ணாப்பண்ணு ப்ரைஸ் ஏற்றிடுவாங்க.
15,000 சாதாரணமாக 4,000 5,000 இருக்க டிக்கெட்டை 15,000 20,000 ஏற்றுரும். அங்கே ரெகுலேட் பண்ணுவாங்க, சீலிங் வச்சிருவாங்க. கிரிக்கெட் மேட்ச் பாம்பே நடக்கும்போது கூட டிக்கெட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்து சரிப்பா டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது, நீயும் உனக்கும் ப்ராஃபிட் வரணும், ஆனால் 5,000 ரூபா டிக்கெட்டை நீ 8,000 ரூபாய்க்கு அப்படின்னு ஒரு சீலிங் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே சேர்க்க முடியாது. அந்த லாஸ்ட் மினிட் டிக்கெட் ஒரு 10% இருக்கும், அது மட்டும் ஹை விலைக்கு விற்பாங்க. அதில் கூட ரெகுலேஷன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கண்ட்ரோல்ங்கிறது வேற, ரெகுலேஷனுங்கிறது வேற. ரெகுலேஷனுங்கிறது வந்து கன்சியூமர்ஸுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடியது, கண்ட்ரோல்ங்கிறது வந்து அடக்குமுறை. இது டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல பாருங்க, ஆர்மியில் தொழிற்சங்கம் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்சல்யூட்லி நாட் அலவுடு. ஆர்மியில் தொழிற்சங்கம் என்ன சார் ஆகுது அப்புறம்? இப்போ புரியுதுல்ல? அது மாதிரி தான் மற்ற அவன் உயிரை கொடுத்து அங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கான், அவனுக்கு கிடையாது. ஆனால் இங்கே நல்லா சாப்பிட்டு 10லேருந்து 6 மணிக்கு தான் வேலை, அதுக்கப்புறம் நான் பெண்ணை கீழே வச்சுட்டு வெளியில் போயிடுவேன்னா அவனுக்கு தொழிற்சங்கம் இருக்குது. எந்த விதத்தில் நியாயம்? ரயில்வேனா ஆனாவுன்னா என்ஜின் முன்னாடி உட்காந்துருவாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்ததுங்க. நான் இது பாருங்க, இப்போ சொல்கிறேன் நான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இத்தனைக்கும் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு கேஸை சொன்னாங்கன்னா உங்களுக்கு சிரிப்பை அடக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா மும்பையில் வந்து மிகப்பெரிய, அவர் பிறந்தது மேங்களூர் என்ன, ஆனால் அவர் வந்து தொழிற்சங்கம் பாம்பேயில் வந்து தொழிற்சங்கம் ஆரம்பித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தண்டவாளத்தில் படுத்துருவார். அவரோட சேர்ந்து 10 பேர் படுப்பாங்க, 100 பேர் படுப்பாங்க, ட்ரெயின் ஓடாது. அந்த மாதிரியான ஆள் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு காலத்தில். எது கேடு உடனே தண்டவாளம் பஸ்ஸுக்கு முன்னாடி படுத்துருவாங்க. அதனால ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆதியோட அந்தமாக அதை படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா தான் வரும். அதுதான் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இன்னும் ரீடிங் ஹேபிட்டை நான் விடலை. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது ரீடிங் படிச்சு தான் எனக்கு தூக்கம் வருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ரீடிங் ஹேபிட்டை வச்சிங்கன்னா நிறைய விஷயம் புரியும். அதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ், த ஹிடன் மெசேஜ். டைரெக்டாக யார் சொல்கிறதையும் இங்கே எடுத்துக்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி மாதிரி பண்ணிங்கன்னா, திங்க் பண்ணிங்கன்னா வரும். ஆராய்ச்சி கூட வேணாம், கொஞ்சம் யோசிச்சாலே அது பிடிபடும், நமக்கு புரிய வரும். ஓகே, கிரேட் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு விதமான புரிதல் ஏற்படும். இது வந்து நம்ம ஒரு சீரியஸாகவே கொண்டு போகலாம். பார்க்கக்கூடிய மக்களும் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கட்டும், அவங்க கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெம்பர்ஷிப்க்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சிலர் கேட்பாங்க என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு உடனே ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பர்டிகுலர் டாபிக் வந்துட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.